திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மந்திரம் பெற்ற வழி முறை மாலாங்கண் இந்திரன் சோமன் பிரமன் ஒரு தீரன் கர்த்துரு காளாங்கி கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மந்திரம் பெற்ற வழி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். மந்திரத்தை நான் பெற்ற வழிமுறையை சொல்கிறேன். மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், ருத்ரன், கஞ்சமலையன், அதாவது திருமால், காலாங்கி ஆகிய இந்த எழுவரும் எனது குரு பரம்பரையில் உள்ளவர்கள். அவர்களது வழி வந்ததே எனது ஞான மார்க்கம் ஆகும். இந்த பாடல் சித்தர்களின் குரு பரம்பரையை விளக்குகிறது. திருமூலர் சிவபெருமானிடம் நேரடியாக ஞானத்தை பெற்றவர் என்பது பொதுவான மரபு என்றாலும் இந்த பாடலின் அவர் ஒரு குறிப்பிட்ட சித்த குரு மரபை குறிப்பிடுகிறார். ஞான மரபு. இந்த 7 பேரும் சிவபெருமானிடமிருந்து ஞானத்தை பெற்று அதை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தியவர்கள், அதாவது கொண்டு சென்றவர்கள். இவர்களை சப்தரிஷிகள் அல்லது சப்த சித்தர்கள் மரபு என்றும் கொள்ளலாம். மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன் இவர்கள் வேதங்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்படும் தேவதைகளாக கருதப்பட்டாலும் சித்தர் மரபில் இவர்கள் உடலை பெற்ற ஞானிகளாகவே பார்க்கப்படுகிறார்கள். கஞ்சமலையன் என்பது என்ன? தாமரை மலரில் அமர்ந்திருப்பவர். பிரம்மாவையும் குறிக்கலாம், திருமாலையும் குறிக்கலாம். காலாங்கிநாதர் திருமூலரின் குருவாகவும் போகர் முதலான சித்தர்களின் குருவாகவும் போற்றப்படுபவர். என் வழியாமே. சித்தர்கள் மரபில் ஒரு சீடன் தான் கற்ற ஞானத்தை எங்கிருந்து பெற்றான் என்பதை வெளிப்படையாக கூறுவது வழக்கமாகும். இந்த 7 பேர் காட்டிய வழியே நான் சிவபெருமானிடம் பெற்ற ஞானத்தை அடைந்த வழி என்று திருமூலர் உறுதிபட கூறுகிறார். சிவபெருமான் கைலாயத்தின் சனகாதி முனிவர்கள் முதலானோருக்கு ஞானத்தை உபதேசித்தார். எங்கு? கைலாயத்தில் உபதேசித்தார். அந்த ஞானம் நந்தி தேவரிடம் வந்தது. நந்தி என்ன செய்தார்? நந்தி தேவரிடமிருந்து திருமூலர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர் மற்றும் காலாங்கிநாதர் போன்றோர் அவர்களுக்கு கொடுத்தார். ஞானத்தை அவர்கள் பெற்றனர். இந்த பாடலில் திருமூலர் குறிப்பிடும் இந்த 7 பேரும் சிவபெருமானின் அந்த ஆதி ஞானத்தை காலம் காலமாக சிதைந்து விடாமல் பாதுகாத்து வந்தவர்கள். திருமூலர் தாம் அடைந்த முக்தி மற்றும் சிவயோக பயிற்சிக்கு இந்த குருமார்களின் ஆசியும் அவர்களது பாதையும் தான் காரணம் என்பதை தெளிவாக உணர்த்துகிறார். அதாவது ஒரு ஞானி தன்னிச்சையாக உருவாவதில்லை, அவருக்கு பின்னால் ஒரு பெரும் குரு பாரம்பரியம் இருக்கிறது என்பதையும் அந்த பாரம்பரியத்தை மதிப்பதும் அதை குறிப்பிடுவதும் ஒரு ஞானியின் கடமை என்பதையும் இந்த பாடல் விளக்குகிறது. மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், ருத்ரன், கர்த்துரு, காலாங்கி, கஞ்சமலையனோடு இந்த 7வரும் என் வழியாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.